வருமுன் காப்போம் என்ற வார்த்தைக்கு இணங்க இந்த அரசு இந்த தீப ஒளி திருநாளை முன்னிட்டு இது மாத்திரமல்ல, தமிழகத்திலே அறிவிக்கப்பட்டு அடையாளம் காட்டப்பட்ட நோட்டிஃபை ஃபெஸ்டிவல் என்று சொல்லப்படுகின்ற 13 திருவிழாக்களிலும் இந்த ஆட்சி ஏற்பட்டதிலிருந்து இந்த அக்கறையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டே வருகின்றோம். நேற்றைக்கு ஒரு நாள் மாத்திரம் பார்த்தால் 7வது நாள் தேர் திருவிழா. அந்த விழாவில் மாத்திரம் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கூடியிருக்கின்றார்கள். இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இறை தரிசனத்திற்கு வருகின்ற பக்தர்களுடைய அளவு கூட கூட அவர்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளையும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டிலே பல்வேறு கள ஆய்வுகள் மூலமாக தேவையான அளவிற்கு கூடுதல் வசதிகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இந்த தீப ஒளி திருநாளில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி 40 லட்சம் மக்கள் கூடினாலும் அதற்கேற்றாற்போல் கடந்த ஆண்டு என்னென்ன வசதிகளை எல்லாம் 30லிருந்து 35 லட்சம் மக்கள் கூடுகின்ற போது ஏற்படுத்தி தந்தோமோ அதற்கேற்றாற்போல் கூடுதலாக 20லிருந்து 25% மேம்பாட்டுக்களை வசதிகளை கூடுதலாக்கி இருக்கின்றோம். ஆகவே இந்த தீப ஒளி திருநாளை பொறுத்தளவில் கொப்பரையில் எரிகின்ற அந்த தீபம் நிச்சயமாக இந்த ஆண்டும் எரிவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருக்கின்றோம். இயற்கையும் அதற்கு உதவி புரியும். அண்ணாமலையாரும் உண்ணாமலையாரும் அதற்கு உதவியாக இருப்பார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நிச்சயமாக இந்த தீப திருவிழாவை எல்லாம் வல்ல அருள் கொண்ட அக்னி ஸ்தலத்திலே இருக்கின்ற அண்ணாமலையாரும் அருள் புரிவார் என்று நம்புகிறோம். அதிகமான மனித சக்திகளை மக்களை மலையை பொறுத்தளவில் மக்கள் ஏறுவதற்கு நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்பதுதான் அந்த அறிக்கையினுடைய தன்மை. ஆனால் தீபம் என்பது எரிய வேண்டும். நம் முன்னோர்கள் தமிழ் சான்றோர்களால் ஏற்படுத்தப்பட்ட முறை அது. அதை எந்த நோக்கத்திலும் தடுக்கக்கூடாது என்பதற்காக அதே நேரத்தில் விலை மதிப்பற்ற மனித உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுகின்ற இந்த திராவிட மாடல் அரசினுடைய முதலமைச்சர் அவர்கள் அதையும் கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கின்றார். ஆகவே தான் இதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அரசியல் பணிகள் நிறைய இருந்தாலும் இதை ஒரு தலையாய பணியாக நினைத்து ஒவ்வொரு 1 மணி நேரத்திற்கும் இது குறித்த நிலையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அது குறித்த அறிவுரைகளையும் வழங்கி கொண்டே இருக்கின்றார். எவ்வளவு குறைவான மக்கள் சென்று எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்குமோ அதற்கேற்றாற்போல் நடவடிக்கை எடுத்து தீப திருநாளில் தீப ஒளி வீசுவதை பக்தர்கள் காண்பதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் இயற்கை நம்முடைய இறைவனர்களால் மாண்புமிகு தமிழக முதல்வர் வழிகாட்டுதல் படி நிச்சயம் ஏற்படுத்துவதற்குண்டான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வோம். அதுதான் மனித சக்திகள் சொன்னேன். 1000 பேர்லாம் ஏற்றவே முடியாதுமா. எப்படி ஏற்ற முடியும்? மொத்தமே 2000லேருந்து 2500 பேர் தான் காலகாலமாக அனுமதிச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ 1000 பேர் 1500 பேர் ஏற்றதால ஒன்றும் இல்லையா? அதை தாம்மா சொல்கிறேன். இப்போ குறிப்பிட்ட மனித சக்திகள் எவ்வளவு தேவைப்படுமோ அதை பயன்படுத்த இருக்கின்றோம். இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குமா? பக்தர்களை ஏற்றலான்னு சொல்லிட்டோமே. இன்னும் எப்படி தங்கச்சி சொல்லணும் சொல்லுங்கள். இல்லை, வெறும் அந்த தீபத்தை ஏற்றத்துக்குண்டான தேவையுடைய மனித சக்திகளோடு அந்த கொப்பரையை ஏற்றுவதற்குண்டான அனைத்து முறைகளையும் கையாளுவோம். எவ்வளவு மனித சக்திகளை அனுமதிக்க முடியுமோ அதோடு நிறுத்திக்கிறோம். இல்லை, நல்ல விஷயந்தான் இது. ஏன்னா தேவையில்லாத தம்பி இல்லை தம்பி, ஒரு நிமிஷம். ஒரு சில ப்ரெஸ் மீட்டில் நம்ம சொல்கிற பதிலே எதிர்வினை ஆற்றக்கூடாது. சொல்ல வந்த கருத்தை உங்களுக்கு சொல்லிட்டோம். உங்களுக்கு போய் புரியாதா? இத்தனை கேள்வி கேட்கணுமா நீங்கள்? கண்டிப்பாக தீபம் ஏற்றணும். இதுதான் நம்மளோட நோக்கம். அதே நேரத்தில் மனிதர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் எந்த விதமான விரும்பத்தகாத சம்பவங்களும் நடைபெறாமல் இருப்பதற்குண்டான நடவடிக்கை அரசு மேற்கொள்ள வேண்டும். இது அரசினுடைய கடமை. அதையும் கடைபிடிப்போம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.